ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம்மேட் க்ளே எப்படி ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே எந்த கப்பில் தண்ணி எடுத்திங்களோ அதே கப் அளவுள்ள மைதா மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து இதோட 1/4 கப் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பேனில் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பேனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மைதா மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய உப்பையும் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வைக்காமலே ஃபஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இந்த மாவு, உப்பு, தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா பேன் சூடாகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பேன் சூடாகிட்ட பிறகு ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதே சமயம் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை செய்யறதுக்கு நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் இண்டோலியம் பேனோ இல்லாட்டி அலுமினியம் பேனோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமே அடி பிடிச்சிடும். கரெக்டான கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி பேனில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக வரும். நம்ம கொழுக்கட்டெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அரிசி மாவை பயன்படுத்தி. அந்த பக்குவத்தை விட இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற பக்குவம் தான் நமக்கு க்ளேக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லா மாவுமே நல்லா ஈவனாக வெந்து வரும். இப்போது பார்த்திங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி மாவும் நல்லா கெட்டித்தன்மையோடு இருக்குது. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பூரி உருட்டுற கட்டையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ஒருவேளை கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆறட்டோன்ட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம எப்படி பூரி சப்பாத்திக்கெலாம் கட் பண்ணி எடுத்துப்போமோ அதே மாதிரி நம்ம ஈக்குவலான பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் 3 ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். 1 மட்டும் ஒயிட் கலராக இருக்கட்டும்ன்ட்டு அப்படியே வச்சிடுறேன். மற்ற 3த்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம நடுவில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கேசரி பவுடரில் ஒரு 2 ட்ராப் போல் தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுட் கலரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவோட நடுப்பகுதியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி நான் ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈவனாக வரும். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் டார்க்காக வேணும்னா ஃபுட் கலர் இன்னுமே கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன ஃபுட் கலர் இருக்கோ அந்த ஃபுட் கலர்லாம் சேர்த்து நீங்கள் க்ளே ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ளே சூப்பராக நல்லா ஃபுட் கலரோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்ற க்ளேவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு காட்டும் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் கலர் க்ளேவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே சமயம் ஆரஞ்சு கலர் க்ளேவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் ஜிப்லாக் கவர்லேயோ இல்லாட்டி ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு விளையாட்டுக்கு தேவையோ அப்போல்லாம் எடுத்து விளையாடிட்டு திரும்ப ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அவ்வளோதான். இனிமேல் நம்ம க்ளே வாங்கணுன்னா கடைக்கு போயிட்டு அதிகமாக காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியமே இல்லை. ஈஸியாக நம்ம வீட்லேயே ரொம்பவே சிம்பிளான முறையில் அழகாக செய்து முடிச்சிடலாம். இந்த சம்மர் டைமில் வீட்டில் பசங்களுக்கு ஃபோனோ டிவியோ கொடுக்காம இந்த மாதிரி கலர் கலராக க்ளே கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரி குட்டி குட்டியான அழகான பொம்மைகள்லாம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு போரும் அடிக்காது. ரொம்பவே சூப்பராகவும் சந்தோஷமாகவும் இதை என்ஜாய் பண்ணி விளையாடிட்டுருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு க்ளேயில் எப்படி பொம்மைலாம் செய்யணும்னு தெரியலனா நீங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை
க்ளேயை யூஸ் பண்ணி பொம்மைலாம் எப்படி செய்யணுன்ட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அது தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வயசு குழந்தைகள்லேருந்து 10-15 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்களோட மைண்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக பொம்மை செஞ்சு சந்தோஷமாக விளையாடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.